ஹாமி ஹலோடா வெல்கம் டு த பப்பிள் வேர்ல்ட் ஐம் யோர் ட்ரீமர். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜஸ்டிஸோட நெக்ஸ்ட் பார்ட் அண்ட் லாஸ்ட் பார்ட் அதில் விட்டுருந்தோன்னா நம்ம ஒயின் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷுகாவும் அவங்க அப்பாவை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது ஷுகா அப்படியே பேசிகிட்டு இருக்காரு அவங்க அப்பா கிட்ட. பா ஆனால் இதை எவ்வளோ நாளைக்கு வீக்கிட்ட மறைச்சி வைக்க முடியும்? இங்கே பாரு ஷுகா, இது ஒயின்கே முதல்ல தெரியுமா இல்லையான்னு நமக்கு தெரியல. இப்போ இருக்க சுச்சுவேஷனில் நம்மளால் எதையும் பண்ண முடியாது. இவ ரொம்ப வீக்காக இருக்கா. ஷீ இஸ் அன்ஸ்டேபிள். அதுவும் இல்லாமல் இப்போ தான் ஏதோ ஒயின் திரும்பி கிடச்சிருக்கான்னு ஒரு ரிலாக்ஸேஷனில் இருக்கான். அவனை போட்டு திரும்பவும் நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி அவன் வேறு ஏதாவது தப்பாக டிசைட் பண்ணி ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகிடும்டா. ஆனால் அப்பா எப்படிப்பா? இது ரொம்ப பெரிய விஷயம்ப்பா. நம்ம அவன்கிட்டேருந்து இதை ஹைட் பண்ண முடியாது. அங்கே பாரு ஷுகா, இந்த இடத்துல இல்லை, வேறு யார் இருந்தாலும் தன்னோட ஒய்ஃப் வேற ஒருத்தனோட குழந்தைய சுமந்துட்டுருக்கான்னு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதுவும் உனக்கு தெரியும்ல அவன் எந்த அளவுக்கு பொசசிவாக இருப்பான்னு. ஆனால் அப்பா ஒயன் அவளை பற்றி நம்ம யோசிக்கணும்ல. அதனால தான் நான் சொல்கிறேன், ஃபஸ்ட் ஒயன் இங்கேருந்து சேஃபாக வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணணும். அவள் அங்கே செட்டில் ஆனதுக்கப்புறம் அவளுக்கு முதல்ல இதை பற்றி தெரியுமா இல்லையான்னு நம்ம அவகிட்ட பேசிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது நம்ம முடிவெடுக்கலாம். அதுக்கு முன்னாடி வீக்கிட்டேயோ இல்லை இங்கே இருக்க யார்கிட்டையோ நீ இதை பற்றி எதுவும் பேசாத, புரியுதா? ஓகேப்பா, சரி. இப்போது வியை கூப்பிட்டு வா, அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீயும் வாப்பலாம், அவள் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் அப்படியே அங்கே விட்டுட்டு இவங்க எல்லோரும் கீழே போகிறாங்க. அப்படியே சோஃபாவில் உட்காந்துட்ருக்கான். அவன் மைண்ட் அப்படியே பயங்கர பரபரப்பாக இருக்குது. இது கொஞ்சம் பேசணும்டா. அங்கு ஒயின் இப்போ ஓகே இல்லை, அவள் ஓகே தான். ஏதாவது யோசிச்சியா? ஒயினை எங்கே கூட்டி போகிறது? எனக்கு தெரிஞ்சு ஒயின் இங்கே இருக்கிறது சேஃப் இல்லை, உன்னோட வீட்டுக்கு கூட்டி போகிறதும் சேஃப் இல்லை. அண்டு கம்பெனிக்கு அவள் வந்திருக்கா, கண்டிப்பாக அதுவும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன பண்ணுறது? ஏதாவது யோசிச்சியாவி? அங்கிள், நான் ஒன்று யோசிச்சிருக்கேன், பட் அதை நீங்கள் எப்படி அக்செப்ட் பண்ணிக்குவீங்கன்னு எனக்கு தெரியல. என்ன இருந்தாலும் சொல்லுவி, ஸ்பீக் யுவர் மைண்ட். அங்கிள், நம்ம ஒயினை ஜெனியோட அம்மாவோட கம்பெனிக்கு கூப்பிட்டு போகலாமா? நான் விளையாடுறியாடா? அங்கே எதுக்குடா கூப்பிட்டு போகணும்? அவளே பேஷண்ட்டாக இருக்கா, அது கார் கம்பெனி. ஏங்க எனக்கு அது புரியுது, பட் மேலே எம்ப்ளாயீஸ்க்காக ரெஸ்டிங் ஏரியா ஒன்று இருக்கும்ல, அங்கே கண்டிப்பாக எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும். அதுவும் இல்லாமல் அது ஒரு கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. அண்ட் சேம் டைம் அங்கே மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. இதை பற்றி ஜெனி என்கிட்ட நிறைய தடவை பேசியிருக்கா, அதனால் எனக்கு தெரியும். அங்கே நம்ம ஒயினை கூப்பிட்டு போனால் அவளுக்கு மெடிக்கல் கேரும் கிடைக்கும். அண்ட் சேம் டைம் அவள் சேஃபாகவும் இருப்பாள். ஜேகேவால் அந்த இடத்த கெஸ் பண்ண முடியாது. என்ன சொல்கிறீங்க ஷுகா? ஐ திங்க் சொல்கிறது கரெக்டு தான். ஒயின் அங்கே இருந்தால் சேஃபாக இருப்பான்னு எனக்கும் தோணுது. நீ இதை பற்றி ஜெயினிக்கிட்ட பேசு, ஓகேப்பா? ஷுகா ஃபோன் எடுத்துகிட்டு அங்கேருந்து போயிடுறான். இப்போது ஜிம்மன் அங்கே வந்து நின்றுட்டு, மச்சான் நீ சொன்ன மாதிரி நான் ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி சொல்லிட்டேன். ஒயின் வந்ததுக்கப்புறம் இருக்க எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜும் டெலீட் ஆகிடுச்சு. அவள் வந்ததை பார்த்தது ஒரு 10 to 15 மெம்பர்ஸ் மட்டும்தான், அதுவும் நம்ம ஸ்டாஃப்ஸ். அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியும் சொல்லிட்டேன், ஒயின் இங்கே வந்ததுக்கான எந்த விஷயமும் யாருக்கும் தெரியக்கூடாதுன்ட்டு. அண்ட் அந்த டெலிட்டட் ஃபுட்டேஜுக்கு பதிலாக ஏற்கனவே பண்ண அந்த காப்பீஸ் அதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. அண்டு அந்த டாக்ஸி டிரைவர் அவருக்கும் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ அதனால் நீ வரி பண்ணிக்க வேண்டாம். சப்போஸ் ஏதாச்சும் லூப் கிடச்சி ஜேகே இந்த டாக்ஸி டிரைவரை பிடிச்சாலும் அந்த ஆள் வேறு ஏதாவது ஒரு ராங்கான அட்ரஸ் தான் சொல்லுவார். ஓகேடா? அப்புறம் எங்கள் பாரு ஜிம்மன், என் கார் எடுத்துகிட்டு நீ ஆஃபீஸ் போய்டு. அந்த ஆஃபீஸ்லேருந்து வீட்டில் இருந்து ஆஃபீஸ் அந்த மாதிரி டிரைவர்கிட்ட என் காரை மட்டும் டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 times நம்ம ரெகுலராக போவோம்ல அந்த டைமுக்கு ஆஃபீஸ் அண்ட் வீட்டுக்கு போகிற மாதிரி ஷோ பண்ணிக்க சொல்ல. தென் யாருக்கும் நான் ஆஃபீஸில் இல்லைன்ற விஷயம் தெரியக்கூடாது. ஓகேடா? நான் பார்த்துக்குறேன். அண்ட் நீ சேஃபாக இருந்துக்கும். என்னை பார்த்து ஹேண்டில் பண்ணுறான். தேங்க்ஸ் ஜிம்மன், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனையும் அங்கேருந்து அனுப்பி வச்சிடுறாங்க. தென் அங்கேருந்து ஷுகாவோட காரில் இப்போது ஷுகா, ஒயினோட அப்பா, ஒயின் 4 பேரும் சேர்ந்துட்டு ஜெயோட கம்பெனிக்கும் போயிடுறாங்க. அங்கேருந்து கீழே
பார்க்கிங் ஏரியாவில் ஒரு ப்ரைவேட் எலிவேட்டர் இருக்கும். அது மூலமாக தான் இப்போது வாயின் அப்படியே டாப் ஃப்ளோருக்கு கூப்பிட்டு போகிறாங்க. தென் சிஓ ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் இருக்க ரெஸ்டிங் ஏரியா. ஸோ அங்கே போன உடனே ஜெனி அங்கே தான் நின்றுட்டுருக்கா. அவள் ஒரு எக்ஸைட்டட், ஒரு பயம், அது கலந்தா மாதிரி நின்றுட்டுருக்கா. ஏன்னா அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் உயிரோடு இருக்கா. இத்தனை வருஷம் அதை தெரியாமல் இருந்திருக்காங்க. சேம் டைம் அவளை பார்க்கணுன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட், அதுவும் இல்லாமல் ஷுகா அவளோட கண்டிஷன் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பா. ஸோ அதையும் நினச்சிட்டு அவள் ஒரு மாதிரி மிக்ஸ்டு ஃபீலிங்காக தான் நின்றுட்டுருக்கா. கொஞ்ச நேரத்தில் இப்போது அவங்க அந்த ரூமுக்கும் போயிட்டு ரீச் ஆகிடுறாங்க. இப்போது ஜெனி டக்குன்னு ஓடி வந்து வாயின் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். இது வாயினுக்கு ஒரு பயமாக தான் இருக்குது. அவள் ஜெனியை டக்குன்னு புஷ் பண்ணிவிட்டு வி பக்கத்தில் போய் நிற்கிறா. ஹே என்னடி, என்ன என்ன பார்த்து பயப்படுறா? என்னை கூட உனக்கு ஞாபகம் இல்லையா? நான் ஜெனி. இப்போது ஷுகா கொஞ்சம் இரிட்டேட் ஆகிட்டு, அவனுக்கு அப்பாவையும் என்னையுமே ஞாபகம் இல்லை, அவளுக்கு எப்படி உன்னை ஞாபகம் இருக்கும்? நீ சும்மா இருடா, உன்னையும் நானும் ஒன்றா? நாங்களாம் சின்ன வயசுலேருந்து எவ்வளோ திக் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா? ஜெனி ப்ளீஸ் ஜெனி. ஓகே ஓகே உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே கம்பெனியில் இருக்க அவங்களோட அம்மா, அவங்க மட்டும்தான் இப்போ கூட இருக்காங்க. தேங்க்ஸ் மேம். அதெல்லாம் எதுக்கு? இங்கே பாரு ஷுகா, ஜெனி மட்டும் இல்லை, வாயினும் எனக்கு பொண்ணு மாதிரி தான். இவள் இங்கே இருக்க வரைக்கும் அவளுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் நான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். அண்ட் சேம் டைம் அவள் இங்கே இருக்கிறது யாருக்கும் தெரிய வராது. அவள் சேஃபாக இருப்பாள். நான் அதுவும் இல்லாமல் செக்யூரிட்டி கொஞ்சம் டைட் பண்ண சொல்லியிருக்கேன். நீ பயப்பட தேவையில்ல, சரியா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஷுகா அப்படியே நின்றுட்டுருக்கான். வாயினை அங்கே இருக்க ஒரு சோஃபாவில் உட்கார வச்சுட்டு வி கால்ஸ் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கான். கொஞ்ச நேரத்தில் அவளுக்கு தேவையான மாதிரி நிறைய திங்ஸ் அங்கே வருது. லைக் அந்த கிச்சன் செட்ஸ் அந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வந்து அங்கே வைக்கிறாங்க. வாயின் அதை அப்படியே கன்ஃபியூஸ்டாகவே பார்த்துட்ருக்கான். இப்போது ஜெனி அதை எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணி முடிச்சுட்டு அங்கே பக்கத்தில் வந்து வாயின் கிட்டே உட்காடுறான். இங்கே பாரு, எனக்கு புரியுது நீ கன்ஃபியூஸ்டாக இருக்க, உனக்கு நாங்கள்லாம் யாருன்னு கூட தெரியல. பட் ஸ்டில் நீ எங்களை நம்புறல்ல, எனக்கு வேறு வழி இல்லை, நான் நம்பி தான் ஆகணும். நீங்கள் நல்லவங்களா கெட்டவங்களா, நான் வாயந்தானா இல்லை வேறு ஏதாவது ஒரு பொண்ணா, எனக்கு எதுவுமே தெரியல, எதுவும் தோணலை. இன்னும் கொஞ்ச நாளைக்கு இங்கே இருந்துட்டு அப்புறம் நான் போயிடுவேன். இங்கே பாரு, உனக்கு எதுவும் ஆகாது வயன், நாங்கள் எல்லாம் கூட இருக்கோம். நாங்கள் எல்லாம் வேறு யாரும் இல்லை, உன்னோட ஃபேமிலி, உன் அப்பா, உன் அண்ணா, இதோ இப்போ வி, நானும் கூட இருக்கேன். என் பொண்ணும் இருக்கா. பொண்ணா? ஆமாம், சொல்ல மாட்டேட்டேன். உனக்கு ஆக்சிடெண்ட் ஆனதுக்கப்புறம் நீ இல்லை அப்போது எனக்கும் ஷுகாக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு. எங்களுக்கு ஒரு பொண்ணும் இருக்கா. அவளுக்கு உன்னோட பேர் தான் வச்சுருக்கோம், வயன்னு சொல்லிட்டு. அவள் வீக்கு ரொம்ப ஃபேவரட் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேஷுவலாக பேச ஸ்டார்ட் பண்ணுறா. கொஞ்சம் கொஞ்சமாக வாயினும் இப்போது ஜெனிக்கிட்ட கம்ஃபர்ட்டாக மாறிட்டுருக்கா. இப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. அந்த ரூம் எல்லாத்தையுமே ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணுறாங்க. வி, ஷுகாவோட அப்பா 3 பேர் சேர்ந்துட்டு அந்த ரூமை ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு அங்கே ஒரு சின்ன பெட் அண்ட் சோஃபா அண்ட் குட்டி கிச்சன் செட், அதுவும் இல்லாமல் அந்த இண்டக்ஷன் அது மாதிரிலாம் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அவளுக்கு தேவையான எல்லா நெசசரி திங்ஸ் அது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. இப்போது வி அங்கேயே உட்காந்துட்ருக்கான். வி, நீ இங்கேயே இருக்க போறியா என்ன? ஜெனி, என்னால் வாயினா இங்கே தனியாக விட்டு போக முடியாது. அண்ட் சேம் டைம் ஆனால் நீ இங்கே இருந்தால் மற்றவங்களுக்கு டவுட் வருமேடா. அதுக்கெல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அண்டு நீங்கள் அதை பற்றி வரி பண்ணிக்காத. நான் இங்கே இருக்கிறது உனக்கு என்ன ப்ராப்ளமும் இல்லைல்ல? எனக்கு என்ன ப்ராப்ளம்? அதெல்லாம் ப்ராப்ளம்லாம் இல்லை, ஜஸ்ட் நான் கேட்டேன் அவ்வளோதான். நான் ஃபுட் அரேஞ்ச் பண்ணிடுறேன், கொஞ்ச நேரத்தில் ஃபுட் வந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. எல்லோரும் சாப்பிட்டுடலாம். சரி. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், வாடி. இருடா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜெனி ஷுகா கூட எஞ்சி போயிடுறான். இப்போவே அப்படியே வாயினே பார்த்துட்ருக்கான். உனக்கு இந்த இடம் ஓகே இல்லை? ஓகே தான். உனக்கு ஏதாச்சும் வேணும்னா என்கிட்ட கேளு, இல்லைன்னா ஜெனிக்கிட்ட கேளு. அவுட்டர் பீப்புள்ஸ் யாரும் இங்கே வரமாட்டாங்க. சப்போஸ் அப்படி வந்தாலும் டூர் ஓப்பன் பண்ணாத. இங்கே நீ சேஃபாக தான் இருப்ப. சங்குக்கு இங்கே வர முடியாது.
அவன் இந்த இடத்த கெஸ் பண்ணக்கூட மாட்டான். தேங்க்யூ. சரி நீ இரு, நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு இப்போது அவனும் அங்கேருந்து போயிடுறான். இந்த பக்கம் அந்த லேப்க்கு வெளியே ஜேகே செம்ம கோவத்தில் உட்காந்துட்ருக்கான். அவனோட கார்ட்ஸ் எல்லோரும் அந்த ரோட்டில் திரின்னு திரிஞ்சிட்ருக்காங்க. அவனை பற்றி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குமா, அவன் எங்கே போனான், எப்படி போனான், எந்த சைடில் போனான்னு எதுவுமே தெரியல. அங்கே இருக்க சிசிடிவி கூட அங்கே உடஞ்சிருக்கும். ஸோ அதனால் அதை அவங்க கண்டுபிடிக்கவும் முடியல. இப்போது அந்த டாக்டர் அப்படியே பயத்தில் ஜேகே முன்னாடி வந்து நிற்கிறாரு. சார் சார் அது வந்து சார் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல சார். அவங்க மயக்கத்துலேருந்து தெளிஞ்சு இப்போது அவன் கழுத்தை அப்படியே பிடிச்சி அங்கே இருக்க அந்த டேபிளில் இடிக்கிறான். நீ எக்ஸ்பெக்ட் பண்ணலையா? எத்தனை வருஷம் தெரியுமா? அவ்வளோ பொத்தி பத்திரமா பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரே நிமிஷத்தில் மொத்தத்தையும் உன்னை நம்பினதுக்கு அப்படின்ட்டு அவன் கண்ணை எடுத்து அப்படியே அந்த டாக்டர் ஹெட்டில் பாயிண்ட் பண்ணுறான். சார் ப்ளீஸ் சார் ஜேகே சார் ப்ளீஸ் சார், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன் சார், ப்ளீஸ் சார். என்ன சொல்ல போகிறேன்? என்ன, எனக்கு புள்ள குட்டி இருக்குது, என் பொண்டாட்டி இருக்கா, என்னை விட்டுரு, அதானே சொல்ல போகிறேன். சார் இல்லை சார் அது லக்கி மேமை பற்றி. அவளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போது ஜேகே அவன் ஃபோன் ரிங் ஆகுது. ஹலோ சார், இங்கே ஒரு டாக்ஸியில் ஏறி தான் மேம் வந்து எஸ்கேப் ஆகிருக்காங்க. அந்த டாக்ஸி டிரைவர் நாங்கள் பிடிச்சிட்டோம். அவர் நம்ம வேர் ஹவுஸ்க்கு வெளியில் தான் இருக்கார். என்ன பண்ணுறது? அந்த ஆளை அங்கேயே கட்டி போட்டு வரேன் அப்படின்ட்டு இப்போ அந்த டாக்டரை விட்டுட்டு, எங்கே பாரு, ஐ திங்க் நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு நினைக்கிறேன். கன் பாயிண்டில் ஒன்று விட்டு போகிறேன். இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணி எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு லேபை மொத்தம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு ரெடியாரு. நான் என் லக்கியோடு வருவேன். புரியுதா? ஓகே சார், ஓகே அப்படின்ட்டு இப்போது விட்டால் போதுண்டா சாமின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் கடகண்டு அந்த லேப்குள்ளே ஓடுறாரு. அங்கே இருக்க நர்ஸ் எல்லாருமே அப்படியே பயத்தில் நின்றுட்டுருக்காங்க. இப்போது ஜேகே அவன் செம்ம ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணிவிட்டு வேர் ஹவுஸ்க்கும் போயிடுறான். அந்த இடத்துல அந்த டிரைவரை பிடி கட்டி போட்டு வச்சுருக்காங்க. இங்கே பாரு, நீ யார், எனக்கு அது எதுவும் தேவையில்ல. இந்த பொண்ணை பார்த்தியா? ஆமாம் சார் பார்த்தேன். உன் காலில் தான் வந்தாலும்? ஆமாம் சார் வந்தாங்க. எங்கே விட்டா? அந்த ஹான்ரிவர் பக்கத்தில் ஒரு ஒரு சப் இருக்குல்ல, அங்கே தான் விட சொன்னாங்க. விட்டு வந்துட்டேன். அந்த பொண்ணு காசு கொடுக்கல சார், ஓடிடுச்சு. சரி, சொல்கிறது உண்மையா சார்? நம்பலாம் சார், நான் போய் சொல்ல. அவங்கள அங்கே தான் விட்டேன். நீங்கள் வேணால் என் கார் ஜிபிஎஸ் கூட செக் பண்ணிக்கோங்க சார். சார் செக் பண்ணிட்டோம். லாஸ்ட்டாக அவன் அங்கே தான் போயிருக்கான். தென் நம்ம ஆளுங்க அவன் அங்கே தான் பிடிச்சாங்க. சரி, ரிலீஸ் பண்ணிவிடும் அப்படின்ட்டு இப்போது ஜேகே அவங்களோட ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு இப்போது சப்வேக்கும் போகிறான். அங்கே போய்ட்டு சிசிடிவி ஃபுட்டேஜை ஆக்ட் பண்ணலான்னு பார்த்தா அந்த டைமில் வந்து அங்கே ரெயினாக இருந்திருக்கும். ஸோ அங்கே இருக்க எல்லாருமே கொடைலாம் யூஸ் பண்ணிட்டு தான் போயிருப்பாங்க. ஸோ சப்வே என்ட்ரன்ஸில் இருக்க சிசிடிவிலையும் வைன் வந்து கிடைக்கல. தென் சேம் டைம் அந்த உள்ளே இருக்க சப்வேயில் இருக்க எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜும் செக் பண்ணுறாங்க. எங்கேயுமே வைனை பற்றின ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கல. அவன் செம்ம ஃப்ரஸ்ட்ரேஷனில் உட்காந்துட்ருக்கான். ஒருவேளை அவள் சப்வேக்குள்ளே வராமல் வேறு எங்கேயாச்சும் பஸ் ஸ்டாண்ட், பஸ் ஸ்டாப், வேறு ஏதாச்சும் டாக்ஸி, ஆனால் அவகிட்ட ஒத்த பைசா இல்லை, எப்படி போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்படியே பைத்தியக்காரி மாதிரி சர்ச் பண்ணிகிட்ருக்கான். அவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு கேஸ் வி அண்ட் ஜிமின். இப்போது வியோட ஆஃபீஸில் ஜேகேக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கால் பண்ணி அவனோட கார்ட்ஸ் கேட்குறாங்க. ஆனால் வி ஆல்ரெடி சொல்லி வச்சுருப்பான், வைன் இங்கே வந்ததுக்கான எந்த ஒரு ட்ராஸுமே யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ எந்த ஒரு ட்ராக்குமே வைக்காம தான் அவங்க எல்லாத்தையுமே டெலீட் பண்ணியிருப்பாங்க. தென் அங்கே இருந்தும் சிசிடிவி ஃபுட்டேஜ் வருது. வைன் அங்கே வந்ததுக்கான எந்த ஒரு க்ளூவுமே கிடையாது. எல்லாமே அவன் மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு பைத்தியக்கார மாதிரி உட்காந்துட்ருக்கான். சார் இப்போ நம்ம என்ன பண்ணுறதா? ஒரே ஒரு பொண்ணு எல்லாருக்கண்லேயும் மண்ணை தூவிட்டு எஸ்கேப் ஆகி போயிருக்கான்னு நீங்கள் பிடிங்கிட்டு இருந்தீங்களா?
சார் நாங்கள் எல்லோரும் உள்ளே தான் சார் வந்தோம். ஆனால் அங்கே எல்லாமே அப்படியே ஒயிட் கலரில் புகையாக இருந்துச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரில சார். கதை சொல்கிறீங்களா? உங்களை சொல்லி தப்பு இல்லை, நான் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணும். அவ்வளோ ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன். அதான் ஈஸியாக ஸ்கிப் ஆகிட்டேன். நான் ரொம்ப நாளைக்கு அவளால் என்கிட்ட இந்த தப்பிக்க முடியாது. அவளை திரும்பவும் நான் எங்கே கூப்பிட்டு வருவேன். இதுக்கு மேலே என்னால் என் லக்கி இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமாக கோவப்பட்டுட்டு அங்கேயே உட்காந்துட்ருக்கான். தென் அவனோட கார்ட்ஸ் ஒரு சில பேரை ஜிம்மனோட வீடு, அப்புறம் வியோட வீட்டுக்கு அண்ட் வியோட கம்பெனின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும் அனுப்புகிறான். வெளியில் இருந்து அவங்க போகிற இடம் வர இடம் எல்லாத்தையும் நோட் பண்ண சொல்லி அவன் கேட்டுகிட்டே இருக்கான். அவனை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் வி அண்ட் ஜிம்மன் 2 பேருமே ஆஃபீஸில் இருக்காங்க. தென் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இப்போது ஜேகே அவன் முடிஞ்ச வரைக்கும் அவன் சோர்ஸை வச்சு லீகலாகவும் இல்லீகலாகவும் எல்லா இடத்துலையும் ஒயினை தேடிட்டுருக்கான். அதாவது லக்கியை தேடிட்டுருக்கான். இந்த பக்கம் ஒரு 2 days வரைக்கும் ஒயின் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக ஆகிடுறான். ஜெனி எப்பயுமே அவள் கூடவே இருக்கான். இப்போ ஜெனி ஒயினுக்கு ஹோம் மேட் ஃபுட், அதாவது அவள் வீட்டில் சமைச்ச ஃபுட், சுகா கையால் சமைச்ச ஃபுட் எடுத்துன்னு வந்து அங்கே கொடுக்குறான். இங்கே பார்த்தியா உனக்கு என்ன கொண்டு வந்திருக்குன்னு? உங்கள் அண்ணன் காலையிலே எழுந்திரிச்சு அவசரமாக சமைச்சு கொடுத்தான் தெரியுமா? அப்படியா? ஆமாம், ஓகே நான் சர்வ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பிளேட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு உட்காடுறான். இப்போது ஜிம்மன் வந்து வியை பார்க்கலான்னு வந்திருப்பான். ஸோ அவங்க 2 பேரும் நின்றுட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இந்த டைமில் ஃபுட் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. உனக்கு தெரியுமா ஒயன், எத்தனை தடவை கேட்டிருக்கேன் தெரியுமா எனக்கு சமைச்சு கொடுறான்னு. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது சமைச்சு கொடுத்தான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்னை பற்றி கண்டுக்கவே இல்லை. இப்போ பாரு, தங்கச்சிக்கு ஒன்றுன்னா காலையில் எழுந்திரிக்கிறது என்ன, சமைக்கிறது என்ன, அவன் சீக்கிரமாக வந்துருச்சு நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப ஒஸ்ட்டுப்பா, இந்த பசங்களே எப்படி தான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவள் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கா. ஒயனுக்கு இதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. அவளும் சிரிச்சுட்டே சாப்பிட்டுட்ருக்கான். நல்லா சாப்பிடு, அப்படி பார்த்தாலும் அந்த செக்கே உனக்கு சரியாக சோறு கூட போட்டிருக்க மாட்டான், அதான் நீ இவ்வளோ வீக்காக இருக்க, ரொம்ப டார்ச்சர் பண்ணானோ அப்படின்னும் போது ஒயின் சாப்பிட்டுட்டே, இல்லை ஆக்சுவலி நீங்கள் அவனை பற்றி நினச்சிட்ருக்கிறதே தப்பு. அவன் என்ன அந்தளவுக்குலாம் டார்ச்சர் பண்ணல. நான் கோமாலேருந்து வந்ததுக்கப்புறம் ஒரு வெஜிடேட்டிவ் மாதிரி இருந்தேன். என்னால் நிற்க முடியாது, சாப்பிட முடியாது, என்னால் எதுவுமே பண்ண முடியாது. என்னை அவ்வளோ அழகாக கேர் பண்ணி பார்த்துக்கிட்டான், ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிட்டான். இது கேட்ட உடனே வி அப்படியே ஜிம்மன்கிட்ட பேசுகிறத அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒயினே பார்த்துட்ருக்கான். அவனுக்கு அப்படியே புகை வருது காதில். நான் ஒவ்வொரு தடவையும் நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது ஹேண்டை பிடிச்சி அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தான். நான் கூட நினச்சேன் இவ்வளோ கேரிங்கான லவ்விங்கான ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கணும், கொடுத்து வச்சுருக்கணும்னு. இப்போ கூட தோணுது, நான் லக்கியாக இருந்ததா என் லைஃப் எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? இந்த வேர்ல்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்த ஒரே பொண்ணு நானாக தான் இருந்திருப்பேன் அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்ட் வியால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அவன் செம்ம கோவத்தில் வந்து அங்கே இருக்கிற அந்த பிளேட்டெல்லாம் தள்ளி விட்டுறான். பார்த்த உடனே ஒயினுக்கு செம்ம பயமாக இருக்குது. அவள் அப்படியே எழுந்திரிச்சு நிற்கிறான். என்ன சொன்ன? இல்லை இப்போ என்ன சொன்ன? உனக்கு லக்கியாக இருந்ததா சந்தோஷமாக இருந்திருக்குமா? நீ அவன் கூட இருந்ததை பற்றி பேசிகிட்ருக்க, புரியுதா உனக்கு? இத்தனை வருஷமாக உன்னை கோமாவில் வச்சு கொடுமை பண்ணியிருந்திருக்கான். உனக்கு என்ன புரியுதாடி என்ன சொல்லிகிட்ருக்கேன்னு? அவன் உனக்கு நல்லவனா தெரியறான், அப்போ நாங்களாம் யார்? மச்சான் என்னடா, சும்மாடா, என்ன பேசிகிட்டு இருக்க? பார்த்தல இந்த ஜேகே நல்லவனா, பத்திரமா பார்த்துக்கிட்டானா. அப்போ இவ்வளோ நாள் அவளை அடைச்சி வச்சுட்டு இருந்தியா? அதை யார்? அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காடா. அவன் எவ்வளோ பண்ணியிருக்கான், எதுவும் இவர் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வீ காய்ச்சி மூச்சுன்னு கோவத்தில் கத்திகிட்ருக்கான். இந்த பக்கம் நம்ம ஜெனி போயிட்டு அவளை கம்ஃபர்ட் பண்ண பார்க்குறான். அவள் பயங்கரமாக தேம்பி அழுதுட்ருக்காங்க. ஸோ ஒயின் போதும் அழாத, அவள் இது கோவத்தில் பேசுகிறான். கோவத்தில் பேசினாலும் அது உண்மை தான். ஆமாம், அவன் என்னை பத்திரமா தான் பார்த்துக்கிட்டான்.
நான் சொன்னது கரெக்டு தான். நான் லக்கியாக இருந்தேன்டா அவன் என்னை இன்னும் நல்லா பார்த்துட்டு இருந்திருப்பான். கண்டிப்பாக நான் ஹாப்பியாக இருந்திருப்பேன். ஆனால் அப்படின்னு அவள் வேறு எதுவும் சொல்ல வரா. பட் ஸ்டில் அதுக்குள்ளே வீக் இன்னும் கோவத்து அங்கே இருக்க ஃப்ளவர் வருஷத்தெல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறான். டே மச்சான் போதும் நிறுத்து, நீ ஏதோ பண்ணிகிட்ருக்க. அவள் பயந்துட்டுருக்காடா. பயந்துட்டுருக்காளா? இதெல்லாம் இத்தனை வருஷம் எப்படி இருந்தா தெரியுமா? இவள் செத்துட்டான்னு சொல்லிட்டு நடப்படமாக சுற்றிட்டு இருந்தேன்டா. நீ பார்த்தல இத்தனை வருஷம் நீதானே என் கூட இருந்தேன். ஒவ்வொரு நிமிஷமாக நான் எந்தளவுக்கு துடிச்சு போனேன். இவனை நினச்சி எப்படிலாம் அழுதுருக்கோமோ தெரியும் இல்லைடா. இவன் மெமரிஸ் தானே இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு இருந்தேன். அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காடா. எனக்கு புரியல. எப்படி இல்லை எனக்கு புரியலடா. எப்படிடா இவளால் எப்படிடா அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேச முடியுது? அவன் இவ்வளோ டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்திருக்கான்டா. ஆனால் இவன் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி அவன் கூட வாழ்ந்த லைஃப் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். பாரு ஜிமன், இப்போ எனக்கு டவுட்டாக இருக்குது. யாருக்கு தெரியும், இவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசுகிறவன் அவன் கூட சேர்ந்து குடும்பம் நடத்தியிருப்பான். ஏன் அவன் கூட சேர்ந்து படுத்து இப்போது ஜிமன் பட்டுன்னு ஸ்லாப் பண்ணுறான் அவிய. என்ன பேசிகிட்டு இருக்க? புரிஞ்சுதான் பேசுகிறியா? லூசாடா நீ? இப்போது அதை கேட்டு அடுத்த செகண்ட் வாயினுக்கு அவங்க ஜிகே கூட ஸ்பெண்ட் பண்ண ஒவ்வொரு செகண்டும் ஞாபகம் வருது. அது அவ்வளோ பியூட்டிஃபுல்லான மெமரிஸ். பட் இப்போ அந்த பியூட்டிஃபுல்லான மெமரிஸ் எல்லாமே அவளை ஹண்ட் பண்ணிகிட்ருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்கு ஒரு பாய்சன் மாதிரி இருக்குது. அவள் டியர்ஸை வைப் பண்ணிவிட்டு கோவமா ஏன் முன்னாடி நின்றுட்டு, ஆமாம் இப்போ என்னன்ற, அதுக்கு என்னன்னு சொல்கிற? நான் கண்முழிச்சு பார்க்கும்போது எனக்கு இருந்தது அவன் மட்டும்தான். அவன் சொல்கிறது மட்டும்தான் எனக்கு உண்மைன்னு தோணுச்சு. ஏன்னா எனக்கு அப்போ என் கூட யாரும் கிடையாது அவனை தவிர. என்னை அவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிட்டான், ஒரு குழந்தை மாதிரி. அவன் சொல்கிறதெல்லாம் எனக்கு உண்மைன்னு தோணுச்சு. அவன் கண்ணில் நான் பொய்ய பார்த்ததே இல்லை. அவன் என்ன ஒவ்வொரு தடவை லக்கின்னு கூப்பிடும் போதும் அதுதான் என்னோட பேர்னு தோணுச்சு. அவன் காட்டின ஃபோட்டோஸ், அவன் சொன்ன கதை எல்லாமே எனக்கு உண்மைன்னு தோணுச்சு. நான் அவனோட ஒய்ஃப்னை நம்பினேன். அவன் என்னோட புருஷனை நான் நம்பினேன். அதான் நீ சொன்ன மாதிரி அவன் கூட குடும்பம் நடத்தினேன், அவன் கூட படுத்தேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இப்போ தோணுது. இப்போ நீ சொல்கிறியே, இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் தோணுது. ஒரு ப்ராஸ்டியூட் மாதிரி ஃபீல் ஆகுது. நானே நான் அவன்கிட்ட கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் உடஞ்சி போயிட்டு அப்படியே உட்காந்து அழுதுட்ருக்கா. இதை பார்க்கும்போது வீக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்குது. அவனோட ஹார்ட்டே பிரேக் ஆன மாதிரி இருக்குது. அவனால் அது ப்ராசஸ் பண்ணவே முடியல. அவன் பேசினது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு அவனுக்கு தோணுது. நடந்த எல்லா விஷயத்தையும் அவன் ப்ராசஸ் பண்ணாமலே அவன் பேசியிருக்கான்ற விஷயம் அவனுக்கு இன்னும் ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. ஏன்னா அப்படி மீன் பண்ணல வாயன். ஆக்சுவலி நான் கொஞ்சம் கோவம் வந்துச்சு எனக்கு. நான் என்ன சொல்கிறது என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் பேசிட்டேன். நீயே இப்படிலாம் சொல்கிற? நீ ரொம்ப பியூர்டி. நீ அப்படிலாம் இல்லை. எனக்கு ஒன்று பற்றி தெரியும். இல்லை, நீங்கள் சொன்னது கரெக்டு தான். அதை நானே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் ரொம்ப பிளைண்டாக ட்ரெஸ் பண்ணேன். நான் அவனை இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கக்கூடாது. ஆனால் எனக்கு அந்த டைமில் அது சரின்னு தோணுச்சு. அவன் என் புருஷன்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளால் அதுக்கு மேலே பேச முடியல. அப்படியே உட்காந்துட்டு அழுதுகிட்டே இருக்கா. அவள் அழுத்த வீயால் பார்க்க முடியல. சென்னி அவளை கம்ஃபர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு அவள் பேக் சைடில் முதுகில் ரப் பண்ணி கொடுத்துட்ருக்கா. அந்த கொஞ்ச நேரத்துக்கு மேலே வீயால் அங்கே நிற்கவே முடியல. ஜிம்மன் வீயை கூட்டிகிட்டு அங்கே அந்த ரூமை விட்டு வெளியில் போயிட்டான். போயிட்டு உடனே செம்ம கற்றுறான். என்னடா இவன் மாதிரி போய் பேசிகிட்டு இருக்க? அவளே பாவம் ஏதோ இப்படி வந்திருக்கா தெரியுது இல்லை? இல்லை டேஷ் மாதிரி பேசிகிட்டு இருக்க நீ? இல்லைடா நான் ஏதோ கோவத்தில் பேசிட்டேன்டா. இல்லை இந்த மாதிரிலாம் திங்க் பண்ண வைக்கணும், இப்படி ஃபீல் பண்ண வைக்கணும்னு நான் நினைக்கலடா. பார்த்தல ஜிம்மன், அவனால தான் நானும் அவனை இத்தனை வருஷம் பிரிஞ்சு இருந்திருக்கோம். ஆனால் அவன் கூட வாழ்ந்த லைஃப் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் பேசும்போது என்னால் எப்படிடா அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு சைலண்டாக இருக்க முடியும்?
அதான் கோவத்தில் பேசிட்டேன். அதெல்லாம் புரியுது. பட் அவளோட சுச்சுவேஷன் வந்து யோசிச்சு பாரு. அவள் மைண்ட் அப்படியே பிளாங்காக இருந்திருக்குடா. ஃப்ரெஷ்ஷாக ஒரு குழந்த மாதிரி. யார் என்ன சொன்னாலும் நம்புற ஸ்டேஜ் அது. அவளுக்கு அவளோட பேர் கூட என்னன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை. அவன் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுவும் இல்லாமல் அவன் லக்கி கூட இந்த ஃபோட்டோஸ்லாம் காமிச்சிருப்பான். அதான் அவளால் எப்படிடா நம்பாமல் இருக்க முடியும்? அவன் நம்பிட்டா, எல்லாம் நடந்துடுச்சு. அதுக்காக அதை புரிஞ்சுக்கணும்ல நீ. அதை விட்டுட்டு போயிட்டு சண்டைக்கு போவியா? இப்போ பார்த்தல என்ன பேச்சு பேசினான்னு. என்னாலே அதெல்லாம் தாங்கிக்க முடியலடா. இது பொண்ணு பாவம்டா. எப்படிடா தாங்கி இருக்கும்? யோசிச்சு பாரு. எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல ஜிம்மன். ரொம்ப கில்ட்டாக இருக்கு. என்னால் இதுக்கப்புறம் எப்படி அவளை ஃபேஸ் பண்ண முடியும்னு தெரியல. ஏன் முன்னாடி அவளை பற்றி அவளை எவ்வளோ சீப்பாக பேசுகிறான். நான் அந்த மாதிரி என்னோட வாயினை திங்க் பண்ண வச்சுட்டேன்னு நினைக்கும் போது இன்னும் எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அவையும் அங்கே அழுதுட்ருக்கான். அவனுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. இந்த பக்கம் ஜிம்மனும் அப்படியே அவனை கம்ஃபர்ட் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கான். 2 பேருக்கும் ஆக்சுவலி சேம் சுச்சுவேஷன் தான் இருக்கும். அவளே ப்ளேம் பண்ணிகிட்ருக்கா. அவளுக்கு இப்போது உண்மையாகவே ஜேகே மேலே ஒரு பெரிய வெறுப்பு வருது. இதனால் அட்லீஸ்ட் அவன் நல்லவனா அவகிட்ட வேஷம் போட்டுட்டு ஒழுங்காக ட்ரீட் பண்ணான் அப்படின்றத விட இப்போ அவளை யூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட் அவளுக்குள்ளே வருது. அவளால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியல. இப்போ பேட்னு உட்காந்து அழுதுட்ருக்கான். இப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. அவள் அழுது தூங்கியிருப்பான். இந்த பக்கம் இப்போ சுகாவோட அப்பாவும் ஒயினுக்கு தேவையான எல்லா டெஸ்ட்டும் உங்கள் பிளட்டு யூரின் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சாம்பிள்ஸுமே கலெக்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அதோட சாம்பிள்ஸோட ரிசல்ட்டும் வந்துடுது. அஃப்கோர்ஸ் ஒயின் இஸ் ப்ரெக்னென்ட் அப்படின்ற ஒரு உண்மையாக உங்களுக்கு தெரியுது. இதை பற்றி ஒயின்கிட்ட பேசலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஷனில் தான் ஒயினோட அப்பா இருக்கார். இப்போது சுகா ஒயினுக்கு தேவையான எல்லா மெடிசன்ஸும் எடுத்துகிட்டு அவள்கிட்ட பேசணுன்றதுக்காகவே 2 பேரும் கிளம்பி இப்போ திரும்பவும் அந்த கம்பெனிக்கு வந்துட்டுருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் இப்போது சென்னி அவங்கள பார்த்த உடனே வந்துட்டிங்களா, வாங்க ஒயினுங்க அவள் தூங்கிட்டுருக்காளாம் இதை சாப்பிட்டாலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஃபுட்டு வந்து பாதி சாப்பிட்டு அப்படியே வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பிளேட்டெல்லாம் பார்க்குறான். அதுவும் இல்லாமல் அந்த ரூமே ஒரு மாதிரி மெஸ்ஸாக இருக்குது. என்னாச்சு, ஏன் இந்த இடம் இப்படி இருக்குது? அது வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்போது சென்னை எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இதை கேட்ட உடனே சுகாவுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. என்கிட்ட ஏன் முன்னாடியே கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலாம்? இல்லை, அவள் கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருந்தா. எல்லாரையும் பார்க்கறதுக்கு அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு யாரும் ஃபேஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதா. அதுதான் எதுக்கு அவளை இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆகணும்னு சொல்லிட்டு அமைதியாக விட்டுட்டேன். சரி, இதில் ஒயினுக்கு தேவையான டேப்லெட்ஸ்லாம் இருக்குது, இதை அவளுக்கு கொடுத்துடு. இரு, இது ஃபோலிக் ஆசிட் டேப்லெட். இது எதுக்கு? அவள் என்ன அனிமிக்காக இருக்காளா என்ன? அவள் அனிமிக்காக தான் இருக்கா. பட் கொடுத்துடு. இப்போதைக்கு என்னால் அவ்வளோதான் சொல்ல முடியும். அப்புறம் அவளுக்கு எந்த ஒரு சில ஃபுட் டயட்லாம் இருக்குது, அதெல்லாம் கொடுக்குறேன். அந்த ஃபுட்ஸ் எல்லாம் அவளுக்கு அவாய்ட் பண்ணிவிடு. ஓகே, நீ ஏதாச்சும் என்கிட்ட மறைக்கிறியா என்ன? உன்ட்ட அதை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன்டி. ஓகே. அப்புறம் ஒயினை நான் ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்துட்டேன். வீட்டில் தான் இருக்கா, மேட்ச் பார்த்துட்ருக்காங்க. நீ முடிஞ்சால் சீக்கிரமாக அங்கே போயிடு. எனக்கு ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போகிறேன். அண்டு அப்பா இருப்பார் இன்றைக்கி. சரிடா. அப்புறம் இன்றைக்கி இருக்க வேணான்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு போக சொல்லு. நீயே சொல்லு, அதை வந்துட்டான் பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது ஜெனி அங்கேருந்து கோவமாக கிளம்பிடுறான். வியை பார்த்து முறைச்சிட்டே தான் போயிட்டுருப்பா. அப்படியே தலையை தொங்க போட்டுட்டு அங்கே வந்து நிற்கிறான். ஏண்டா, உனக்கு சுச்சுவேஷனை கொஞ்சம் கூலாக ஹேண்டில் பண்ண தெரியாதா? இப்படி தான் பண்ணுவியா? உனக்கு தான் தெரியும்ல அவள் எவ்வளோ கோத்ரூ பண்ணியிருக்கான்னு. ஏன் என்ன பண்ண சொல்கிறீங்க? எனக்கு இங்கே பாரு, எனக்கு எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் தேவையில்லை. அவள் மென்டலி ரொம்ப சஃபர் ஆகிருக்கா, ஃபிசிக்கலியும் தான். ஸோ இதுக்கு மேலே அவளை டிஸ்டர்ப் பண்ணாத. நீ ஒரு 2 டேஸ்க்கு இங்கே வராமல் இருக்கிறது தான் நல்லது. இவங்க என்ன பேசுகிறீங்க? இங்கே பார்வி, நீ எமோஷ்னல் ஆகிறதுக்கு டைம் இல்லை. அப்பா இங்கே இருக்கன்னு இருக்காரு, 2 டேஸ் அவர் பார்த்துக்கு வர. அண்ட் சேம் டைம் நானும் அடிக்கடி வந்துட்டு போயிட்டுருப்பேன். நீ ரொம்ப நாளாக இங்கேயே இருக்க, ஒரு 3 டேஸாக இங்கேயே இருக்க. இது நல்லதில்லை. நீ ஆஃபீஸ்க்கு போ, கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகு. நீயும் நார்மலாக இருக்க பாரு. சங்குக்கு எந்த டவுட்டும் வரக்கூடாது.
ஓகே, இதுக்கப்புறம் வைன் முன்னாடி இது மாதிரி பேசாதா, புரியுதா? ம், ஐம் சாரி, கிளம்புடா அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது வி அப்படியே அங்கே போயிட்டு பார்க்குறான். இப்போ அந்த ரூமுக்கு முன்னாடி பார்க்கும்போது வைன் பட்டு தூங்கிட்டு இருப்பா. வைனோட அப்பா பக்கத்தில் ஒரு ஸ்டூல் போட்டு அமைதியாக உட்காந்துட்ருக்காரு. உங்களை பார்த்துட்டு அப்படியே அவன் அங்கேருந்தே கிளம்பிடுறான். ஓகேனா ஆர்மி, இந்த எபிசோட இதோட முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் எபிசோட் வந்து சீக்கிரம் பார்ப்போம்.